Hello viewers, இன்னைக்கு வீடியோல நம்ம ரசம் எப்படி வைக்க போறோம்னு பார்க்கலாம். ஒரு panல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இதுல ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல இருந்து ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளை சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமா புளியை 2 கப் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடலாம். இதுல ஒரு ஸ்பூன் ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ரசப்பொடி எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். ரசத்தை வந்து இப்போ தாளிக்க போகிறோம். இதுக்கு இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை. இதை நல்லா தாளிச்சாச்சு. இப்போ அதை ரசத்தில் ஊற்றிக்கலாம். இது வந்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.